தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை பாஜகவிலிருந்து விலகிய நிலையில் புதிய அரசியல் இயக்கத்தை தொடங்க உள்ளதாக தெரிவித்துள்ளார். கடந்த 2020ஆம் ஆண்டு IPS பதவியை ராஜினாமா செய்த அண்ணாமலை பாஜகவில் இணைந்தார். இந்நிலையில் தற்போது அக்கட்சியின் அடிப்படை உறுப்பினர் பொறுப்பிலிருந்தும் அதிரடியாக விலகியுள்ளார். அவரது ராஜினாமாவை பாஜக தேசிய தலைமை ஏற்றுக்கொண்ட நிலையில் புதிய அரசியல் இயக்கத்தை தொடங்க உள்ளதாக அண்ணாமலை தெரிவித்துள்ளார். நம்முடைய ஒரு புதிய பாதை, ஒரு புதிய இயக்கம், ஒரு புதிய பொலிட்டிக்கல் மூவ்மெண்ட் அடிப்படையிலிருந்து ஒரு புதிய பரிமாணத்தோடு பார்வையோடு பார்க்கக்கூடிய ஒரு விதத்தில் தான் நம்முடைய மூமெண்ட்டை நம்ம ஆரம்பிக்கணும். நீங்கள் எல்லோரும் சேர்ந்து இணைஞ்சு அதை ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய பெரிய ஆசைங்க. தமிழ்நாட்டில் இன்னைக்கு ஒரு அரசியல் கட்சி வேணுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வேணும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனந்தமாக அன்போடு தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் இயக்கத்தை நாம் துவங்க இருக்கின்றோம். இது அரசியல் இயக்கமா கட்சி இல்லையா அப்படின்னு நீங்கள் யாரும் கேட்கவே வேண்டாம். மேலும் கடந்த 18 மாதங்களாக பாஜக தலைமையுடன் தனக்கு கருத்து வேறுபாடு இருந்ததாகவும் கடந்த டிசம்பர் மாதமே கட்சியிலிருந்து விலக முடிவெடுத்து விட்டதாகவும் அவர் கூறியுள்ளார். இதை கிட்டத்தட்ட நான் 1 ஆண்டு காலமாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள்ட்ட சொல்றேன். 18 மாதங்களாக எனக்கு இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகளை மிக பொறுமையாக, வெளியில கத்தி கூச்சல் போடாம மிக பொறுமையாக 18 மாதங்களாக எல்லா இடத்துலையும் சொல்லிக்கிட்டே வர்றேன். டிசம்பர் 4ஆம் தேதி பாரதிய ஜனதா கட்சிக்கு சொன்னேன், நான் கட்சியிலிருந்து வெளியே செல்ல இருக்கின்றேன். இன்னைக்கே உங்களை நான் தயார்படுத்த விரும்புகிறேன். அதனால் நீங்கள் நாளைக்கு நான் எடுத்தோம் கவுத்தன் ஒரு முடிவெடுப்பதாக நீங்கள் நினைக்கக்கூடாது. கடந்த 2020ஆம் ஆண்டு நடிகர் ரஜினிகாந்த் அவரது கட்சியில் சேர தனக்கு விடுத்த அழைப்பை மறுத்து பாஜகவில் இணைந்ததாக அண்ணாமலை குறிப்பிட்டுள்ளார். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவங்க எனக்கும் அவருக்குமான நட்பு கிட்டத்தட்ட நான் பதவியிலிருந்து வந்த பிறகு ஒரு நட்பு. நிறைய அவர்கிட்ட பேசுவேன். அவருடைய அரசியல் பாதை எப்படி இருக்கணும் அப்படின்லாம் பேசியிருக்கேன். அப்போ திரு சூப்பர் ஸ்டார் அவர்கள் இங்கே டெல்லியிலிருந்து திரும்ப வரணும், அவருடைய இயக்கத்தில் இணைய வேண்டும் என்ற வேண்டுகோளை ஆகஸ்ட் 24 ஒரு நாளைக்கு முன்னாடி பிஜேபியில் சேரும் பொழுது வைத்த பொழுது அன்னைக்கே ரஜினிகாந்த் ஐயா பேசி அந்த ஃபோன் காலுக்கு முதல் முறையாக மறுத்து, ஐயா மன்னிச்சுக்கங்க என்னால் வர முடியாது என்று சொல்லி பாரதிய ஜனதா கட்சியில் அடுத்த நாள் இணைத்துக் கொண்டேன். தான் தொடங்கும் புதிய இயக்கம் விரைவில் அரசியல் கட்சியாக மாறும் என்றும் தமிழகத்தில் அடுத்து நடக்கும் பொது தேர்தலில் தனது கட்சி போட்டியிடும் எனவும் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். கண்டிப்பாக தமிழகத்தில் அடுத்து நடக்கக்கூடிய தமிழகத்தினுடைய பொது தேர்தலில் நம்முடைய கட்சி போட்டியிடும், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.